அன்பான ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார், ஜெனடிக் ஆஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, துலாம் ராசி அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இது புரிந்து போகும். பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம், இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இளைஞர்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. இன்னும் ஆண் பெண் இருவருக்கும் சமமாக பொருந்தும் இந்த விஷயம். பொதுவாக பார்த்திங்கன்னா, துலாம் ராசி அப்படின்னாலே மக்கள் அதிக நடமாட்டம் இருக்கிற பகுதி, இந்த மாதிரி பகுதியை தேர்ந்தெடுக்கணும். அதை உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ராசியை ஆக்டிவேஷன் பாயிண்ட்னே சொல்லுவோம். பஜார், கடை வீதி சம்மந்தப்பட்டது, ஹாஸ்டல் ஒட்டி, பேங்க்கு இது அருகில் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்னே சொல்லுவோம். இது நீங்கள் வீடு சம்மந்தப்பட்டது அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தொழில் செய்கிறது அந்த மாதிரி அமைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். பொதுவாக அவங்க வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா உயரம் குறைந்த மரங்கள், ஏதோ செடி சம்மந்தப்பட்டது இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பொதுவாகவே என்ன சொல்லணும்னா, இது பெண் ராசி, இது காதல் ராசி. அப்போ பெண்கள் அதிகமாக பேசக்கூடிய அம்சங்கள் இந்த இதுக்கு உண்டு. இந்த ராசிக்கு புதுத்தன்மைகள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு ரொம்ப இதாக இருக்குது, ஒரு ஆக்டிவேஷன் தேவை, ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தேவைன்னா ஒன்றும் இல்லை, துலாபாரம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு வித ஆக்டிவேஷன் கிடச்சி வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. இதில் ராசியில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சூரியன் பார்த்திங்கன்னா வலு குறைவு, சனி வலு அதிகம். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, உடல் உழைப்பு அதிகமாக, உங்கள் உழைப்பு அதிகமாக கண்டிப்பாக தேவை. நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னொருவிடம் ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்குவது ரொம்ப நல்லதாக இருக்கும். சரி, ஒவ்வொரு பாவமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பொதுவாக இந்த ராசிக்கு என்ன தன்மைனா, ஒரு இன்ட்யூஷன் பவர் இயற்கையாகவே இந்த ராசிக்கு உண்டு. இது கனவில் வந்து சொல்கிறது, ஏதோ ஒரு உள்மனது சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது சார்ந்து போகும்பொழுதே மிகுந்த யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது பேசுகிறதுக்கு முன்னாடியே எனக்கு புரிஞ்சிருது, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சது, இது எங்கேயோ நான் கேட்ட மாதிரி இருக்குது, எனக்கு பதில் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ராசியோட தன்மையே அப்படி தான். இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, எல்ஐசி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக யோகமாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இந்த ராசிக்கு என்ன ஒரு தன்மை என்னென்னா, 3 எழுத்து பெயர் உள்ள, பொதுவாக இவங்களுக்கே 3 எழுத்து பெயராக இருக்கும். இல்லை இவங்களுக்கு பெரிய பெயராக இருந்தால் கூட சின்னதாக ஒரு 3 எழுத்து பெயர் மாதிரி கூப்பிடக்கூடிய அம்சம் உண்டு. இதில் இவங்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் ரம்யா, விஜய், அஜய், மோகன், இந்த மாதிரி உள்ள ஒரு சில பெயர்கள் வந்துடும்னே சொல்லுவோம். சரி, இந்த ராசிக்கு இன்னொரு அம்சம் என்ன சொல்லுவோம்னா, இவங்களுக்கு வண்டி வாகனத்தில் மழை காலத்தில் ஓட்டும்போது கவனமாக ஓட்டச் சொல்லுவோம். இது இந்த ஒரு பொதுவான தன்மை. இவங்களுக்கு எப்போ சார் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும், எந்த மாதிரி முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்கள் வருமானம் அதிகரிக்க முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட்டு விஷயம் திருமணத்துக்கு பின் தான் இந்த ஜாதகம் படிநிலையே மேல் வளர்ச்சி. பொதுவாக ஒரு சில ராசிக்கு திருமணம் தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதில் இந்த துலாம் ராசியும் ஒன்று. ஏன்னா 7ஆம் அதிபதி 2லிருந்து ஒரே கிரகமாக இருப்பதால் திருமணத்துக்கு அப்புறம் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது 2வது குழந்தை பிறந்த பின்னும் வளர்ச்சியாக இருக்க சொல்லுவோம். இதில் என்னென்னா, இவங்களுக்கு பொதுவாகவே இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவு, நெய் சம்மந்தப்பட்ட உணவு, பால் ப்ராடக்ட் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது சார்ந்த உடல் தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கணும். பொதுவாக இந்த ராசி இருக்கிறவங்களே பொதுவாக கண்களை பொதுவாக கவனிச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது செவ்வாய், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இப்போ கண் சம்மந்தப்பட்டது இயற்கையாகவே ஒரு சிறு பாதிப்பு வருகிற சூழ்நிலை உண்டு. இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, முகத்திலோ தலையிலோ சிறு வெட்டுக்காயம் ஏற்படுகிற ராசி. அதனால் ஒரு மேல் ஏறும்போது ஒரு பாதுகாப்பாக பயணிக்கணும். இவங்களுக்கு ஹெல்மெட் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக அணிய வேண்டிய ராசியில் இது முக்கியமானது உண்டு. இவங்களுக்கு சிறு தலையில் அடிபட்டால் அது உடனே என்னென்னு கவனிக்கணும். ஏனென்றால் இங்கே சூரியன்கிறது தலையை குறிக்கும், தலையில் இருக்கிற ஓட்டையும் குறிக்கும். அது வலு குறைந்த ராசி. அதனால் இவங்க கம்பல்சரி ஒரு ஆக்டிவேஷனுக்காக ஹெல்மெட் இதெல்லாம் பயன்படுத்தி ஆகணும். இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, இவங்க வீடு அருகில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட எல்லா தகவலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக வீட்டு அருகில் இருக்கிறவங்களே எதிரியாக மாறக்கூடிய அம்சம் உள்ள ராசி இது. என்ன சொல்லுவோம்னா, காம்பவுண்ட் வால் பிரச்சனை, ட்ரைனேஜ் சார்ந்தது, ஏதோ ஒரு தண்ணி எங்கள் வீட்டு பக்கம் வந்துடுச்சுங்க, அது சார்ந்த மனக்கசப்புகள், உங்களுக்கு வந்த தகவல்கள் லெட்டர் சம்மந்தப்பட்ட அவங்ககிட்ட இருக்கும், கொடுக்க லேட் பண்ணிடுவாங்க. இது மாதிரியான பக்கத்து வீட்டுக்காரங்க நிலம் இடம் சார்ந்து தடம் சார்ந்து ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் பார்க்கிங் தொந்தரவாக வந்துடும். அதனால் இது கவனமாக கையாள வேண்டிய ராசி. இது அந்த அம்சமே இதுதான். இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க,
இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது பார்ப்போம். வேலை, இன்டர்வியூ அது எப்படி போகுங்கிற தன்மை பார்ப்போம். பொதுவாக இவங்களுக்கு ஒரு இடம் மாறிக்கொண்டே இருக்கிற சிறு பயணம் இருக்கிற வேலை சம்மந்தப்பட்டது தான் அமையும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் 6 மாதம் இங்கே வேலை பார்த்தேன், இன்னொரு 6 மாதம் இன்னொரு பக்கம் வேலை பார்த்தேன், இந்த மாதிரி மாறக்கூடிய அம்சமுள்ள ராசி. அப்போ நாம் என்ன சொல்லுவோம், இந்த ராசியோட தன்மையே அப்படி இருக்கிறனால இவங்க அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் தேவைப்படும். ஜாதக ரீதியாக அதை செஞ்சுக்கிட்டு நிரந்தரமாக இருக்க வேண்டியது. இவங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது சொன்ன மாதிரி, கமிஷன் வகையில் சீட்டு சம்மந்தப்பட்டது, இது மாதிரிலாம் இவங்களுக்கு யோகமாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கணும். இந்த புரோக்கரேஜ் சொல்லுவாங்க, இடம் விற்பனை செய்கிறது, கமிஷன் ஒருத்தர் கைமாற்றி விடுறது, ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் ட்ரேடிங் சொல்கிறது ஒன்றை வாங்கி விற்பது, பொருள் சார்ந்தது. ஆன்லைன் ட்ரேடிங் நான் சொல்லலை. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டது எப்போ ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தால், நல்லா கவனிங்க, வேலையில் ஒரு தொந்தரவு வந்தால் இவங்க ஒரு நீர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரும்போதே இவங்க வேலை கிடச்சிருப்போம். நிறைய பேர்த்து கேட்பாங்க, சார் வேலை சார்ந்த தொந்தரவாக இருக்குது, ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, மேலதிகாரிகள் தொந்தரவாக இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்னா, ஒரு நீர்ப்பாங்கான ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்தாலும் போதும், இல்லை புனித நீர் ஆடுறதுக்கு ஒரு ஆறு, ஏரி, குளம் அங்கே போயிட்டு வந்தாலும் ஒரு இதாக இருக்கும். இவங்களுக்கு பப்ளிஷிங் சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு முக்கியமானது இந்த தொழில் சார்ந்து ஒரு மெசேஜ் அனுப்புறது, அது சார்ந்த ஃபோன் நம்பர் இருக்குது, எப்போயுமே கரெக்டாக வச்சுக்கணும். இவங்க இந்த மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. சரி, அப்போ வேலை பார்த்துட்டோம். தொழில் எப்படி சார் இருக்கும்? தொழில்ங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே அமோகமாக இருக்கிற ராசி. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இவங்களுக்கு சந்திரன் வீடு. நீர் சம்மந்தப்பட்டது, ட்ராவலிங் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டதெல்லாம் அமையக்கூடிய இயற்கையான ராசி. இவங்க ராசியின் சந்திரன் இருக்கிறனால சந்திரன் பலம் அடையணும். அப்புறம் சந்திரன் சம்மந்தப்பட்டது பலம் அடையிறதுக்காக கோயில் குளங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டாலே இவங்களுக்கு மிகுந்த வெற்றி. இவங்களுக்கு நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் கையாள வேண்டிய காலகட்டம் உள்ள ராசியில் ஒன்று. ஒரே நேரத்தில் பலது கவனம் செலுத்துவாங்க. ஒன்று கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு 10ஆம் அதிபதி 2இல் நீச்சம் பெறுகிற தன்மை இருப்பதால், அதாவது சந்திரனை சொல்கிறேன், இவங்க என்ன பண்ணணும், எப்போவுமே அது சார்ந்த பணத்தை எவ்வளோ சிக்கனமாக, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு நபரிடம் கொடுத்து வைப்பது நலம். இவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வருகிற பணம் இவங்க வச்சுக்கிட்டால் அது நீச்சம். அதாவது நீச்சம்னா வலு இல்லை, கை விட்டு போயிடும் சொல்லுவாங்க. கையில் தங்காதும்பாங்க இல்லையா, அது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கையில் தங்காது. அப்போ அவங்க மனைவி இல்லை மக்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோ போட்டு வச்சுக்கிறது சிறப்பு. இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் கூட்டுத் தொழிலாக வரும். கூட்டுத் தொழில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இவங்களுக்கு அம்சம் உண்டு. கூட்டில் ஆதாயம் இவங்களுக்கும் உண்டு, வருகிற பார்ட்னருக்கும் உண்டு. சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எதாவது பண்ணலாமா? அமோகமாக பண்ணலாம். உணவு சம்மந்தப்பட்டது பண்ணலாம், ட்ராவல் சம்மந்தப்பட்டது எடுத்து பண்ணலாம். இதெல்லாம் இயற்கையாகவே இவங்களுக்கு அம்சம் உண்டு. சரி, தொழில் பணம் வந்தாச்சு. அடுத்து இடம் வீடு, இதை பற்றி எப்படி சார் பண்ணலாம்? இடம் வீடு இயற்கையாகவே இவங்களுக்கு அமையும். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி கட்டின வீடு அமையிற யோகம் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு பொதுவாகவே இந்த உயில் சொத்து, அம்மா வகையில் உயில் சொத்து, இல்லை தந்தையோட உயில் சொத்தாக இருக்கும், இல்லை ஒருத்தர் இறந்தவங்க சொத்து அமையிற பாக்கியம் அதிகம். இவங்களாவே வாங்குறாங்கன்னா ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குறது ஓகே. இவங்க தனித்து கட்டணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் கண்டிப்பாக தேவைப்படும். சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன்னா 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் சனியோட அம்சமாக இருப்பதனால. அப்போ வீடு கட்டும்போது கவனமாக இருக்கணும். இப்போ அது குறிப்பாக ஒரு பரிகாரமே சொல்வேன். என்ன சொல்லுவேன்னா, சனியோட நட்சத்திரம் அந்த நாளில் ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும். பொதுவாக வாஸ்து தவறக்கூடாத ராசி பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி. இவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா வீடு, இடம், சொத்து, வாகனத்தோடு வாங்க அம்சம் உள்ள ஜாதகம். இவங்களுக்கு குழந்தைக்கு சிறு தாமதமாக பிறக்கிற ஜாதகம்னு சொல்லுவோம். பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்கு குழந்தை விஷயத்தில் சின்னதாக ஒரு மருத்துவம் பார்த்தோம். இல்லை குழந்தை கொஞ்சம் தாமதமாக பிறந்தது, பிறந்த உடனே சின்ன உடம்பு சரியில்லாமல் வந்தது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. தாமதமாக பிறந்தால் இயற்கையாகவே நன்று. சிறு வயதிலேயே கல்யாணமே உடனே பிறந்துட்டாங்கன்னா அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு வரும்போது அந்த மொய் வாங்கிறது அந்த மாதிரிலாம் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. சரி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தை சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது பற்றி இன்னும் பார்ப்போம். இவங்க தந்தை பார்த்திங்கன்னா ஆன்மீக வேதியாக இருப்பாங்க, வியாதி. அப்புறம் கோயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்க கட்டின குடும்பம்னே சொல்லுவோம். இவங்க குடும்பத்தில் ஒரு பூசாரியாக இருந்திருக்கலாம், கோயிலுக்கு முன்னாடி நின்று இருக்கலாம், கும்பாபிஷேகம் எடுத்து நடந்திருக்கலாம். இவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் உண்டு, வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்கூட ஆட்கள் இருப்பாங்க. இவங்க ஹிஸ்ட்ரி அப்படி தான் இருக்கும். இவருக்கும் தந்தைக்கும் சிறு கருத்து வேறுபாடுகள் ஆரம்பத்தில் இருக்கும்.
பிற்காலத்தில் தந்தை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ராசியும் இவங்க தான். இவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் தான் சூரியன். அவங்க தான் இந்த ராசியில் வலு குறையுதுன்னு சொன்னேன். இங்கே 11ஆம் இடம்ங்கிறது அக்கா, சித்தப்பா, அண்ணன், மூத்த உறவுகளை குறிக்கும்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன சொல்லுவோம்னா, இவங்க குடும்பத்தில் யாரோ அரசாங்க ஒருத்தங்க வர வாய்ப்புண்டு. இதில் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய அம்சம் உண்டு. சிம்ம ராசியோ கும்பராசியோ இயற்கையாகவே இந்த இதுக்கு வருது அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உயரமானது மலை சார்ந்த இடத்துக்கெலாம் போயிட்டு வரும்போது ஒரு யோகமான நிலையே உண்டு. இவங்களுக்கு கடன் இயற்கையாகவே கிடைக்கும். அது வேணுமான்னு பார்க்கணும். 11ஆம் அதிபதி இன்னும் வலுப்படுத்துறதுக்கு சிவன் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி யாராவது பார்க்கணும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.